அவர் குரலா அழைக்கும் இறைவன் அருள் ஒளியா பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சவேரியாரின் அன்பு பிள்ளைகளே, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சின்ன ரோமாபுரி சேர்ந்தமரம் பங்கினுடைய கிளை கிராமமான புனித சவேரியார் ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவையும் கொடி மரத்தினுடைய அர்ச்சிப்பு விழாவையும் கோவிலாண்டனூர் புனித சவேரியார் ஆலயத்தின் 113வது ஆண்டு திருவிழா என முப்பெரும் விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆசீர்வாதமான வேளையில் இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி ஆலயத்தை அர்ச்சித்து நமக்காக இறையருள் பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களை கோவிலாண்டனூர் இறைமக்கள் கூடி வந்திருக்கிற சவேரியாரின் பிள்ளைகள் அனைவர் சார்பாக கரவொலி எழுப்பி வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த அர்ச்சிப்பு பெருவிழா திருப்பலியில் ஆயர் அவர்களோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட் தந்தை குழந்தைராஜ் அடிகளார், நம்முடைய சங்கரன் கோவில் மறைவட்ட அதிபர் அருட்தந்தை ஜோசப் கென்னடி, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை இன்னாசி முத்து, சுரண்டை பங்கு தந்தை அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன், ஊத்துமலை பங்கு தந்தை அருட்தந்தை அருள் மற்றும் அருட்சகோதரிகள் இறைமக்கள் உங்கள் அனைவரையும் கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் கைகளை குவித்து கண்களை மூடுவோம். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையாய் உள்ளது. அடைக்கலான் குருவிகளுக்கு கூடு கொடுத்ததைப் போல எம் கோவிலாண்டனூர் சவேரியாரின் பிள்ளைகளுக்கு நீர் இந்த அற்புதமான ஆலயத்தை கொடையாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அர்ச்சிப்பு பெருவிழாவினுடைய தொடக்கத்திலேயே இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து நினைவுகளையும் ஒருமுகப்படுத்தி பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல், வெளி வேடங்களுக்கு இடம் கொடுக்காமல், தூய ஆவியானவர் தாமே நிழலாட அசைவாட தந்தை மகன் தூய ஆவி என்கிற மூவரு இறைவனுடைய அருள் பிரசன்னம் நிறைந்திருக்க நமது பாதுகாவலர் புனித சவேரியார், அன்னை மரியாள், சூசையப்பர், கோடி அற்புதர் புனித அந்தோணியார், புனித செபஸ்தியார் என நாம் கொண்டாடுகிற நம் புனிதர்கள் எல்லோரும் இந்த இடத்தின் மீது அருள்பாலிக்க வானதூதர்கள், புனிதர்கள், காவல் தூதர்கள், வான் படை சேனைகள் அனைத்தின் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிற நேரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த கல்வாரி பலியில் அர்ச்சிப்பு பெருவிழா திருப்பலியில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இக்கோவிலை நேர்ந்தளிக்கும் சடங்கினை சிறப்பாக நிறைவேற்ற வந்துள்ள நாம் இத்தண்ணீரை நம் இறைவனாகிய ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுவோம். இத்தண்ணீர் மனத்துயரின் அடையாளமாகவும்
திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இந்த கோவிலின் சுவர்களை புதுப்பீடத்தை தூய்மையாக்கவும், நம் ஆண்டவர் திரு அவையில் உண்மையுள்ள மக்களாய் வாழவும், நாம் பெற்ற தூய ஆவிக்கு பணிந்து நடக்கவும் அவரே நமக்கு அருள் புரிய வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவா, அனைத்திற்கும் ஒளியூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் எம்மீது தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் விண்ணக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைப்புக்கும் அன்பினால் பாவத்திலிருந்து விடுவிக்கின்றீர். நீர் அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டி செல்லுகின்றீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தினால் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிலை வாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரே திருவுளமானீர். எனவே ஆண்டவரே, இத்தண்ணீரை ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோயிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாய் இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தண்ணீர் எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிட செய்வீராக. மேலும் தூய ஆவியார் எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஆயர் அவர்கள் அர்ச்சிக்கப்பட்ட புனித நீரினால் நம்முடைய ஆலயத்தினுடைய சுவர்களை மந்திரிப்பார்கள். எனவே ஆலயத்தினுடைய சுவர் ஓரம் இருப்பவர்கள் ஆலயத்திற்கு நடுவே வாருங்கள். பிறகு இறை மக்கள் மீது தீர்த்தம் தெளிப்பார்கள். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மை ஆவே. நீரே என்னை கழுவ நானும் முறைப்படிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசு புள்ளினால் என்னை தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் குறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை நானும் குறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மை
நானும் ஊரை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இரக்கம் நிறைந்த தந்தையாக இறைவன் இந்த ஜெப வீட்டில் எழுந்தருளியிருப்பாராக. அவர் வாழும் கோவிலாகிய நம்மை தூய ஆவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இதோ மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் புனிதர் எம் பாதுகாவலருடைய புனித சவேரியாருடைய பாதுகாவலை என்றும் உணர்வார்களாக. அவர்கள் இணைந்து நடத்தும் இந்த திருவிழாவானது இவருடைய ஒற்றுமையை காட்டவும், உம்மீது இவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வெளிப்படுத்தவும், இங்கு வாழுகின்ற அனைவருக்கும் உமது பிரசன்னத்தை எடுத்து காட்டும் விதமாக இந்த கொடி அமைவதாக. இதை நிறைவாக ஆசிர்வதித்து இந்த நவநாட்களிலே இந்த ஆலயத்தையும் கொடியை நோக்கும் ஜெபிக்கின்ற மக்கள் அனைவரும் வேண்டியதை பெற்று என்றும் புனித சவேரியாரிடமிருந்த நற்பண்புகளை தமதாக்கிக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆயர் அவர்கள் புனித சவேரியார் கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார்கள். இப்பொழுது கொடி பிறகு புனித சவேரியாருடைய திருக்கொடி கொடி மரத்திற்கு பவனியாக செல்லும். ஆவியானவருடைய பாடல் பாடப்படும். அங்கே கொடி ஏற்றம் நிகழ்வு முடிந்த பிறகு நாம் ஆலயத்திற்கு உள்ளே பவனியாய் வருவோம். அனைவரும் கொடி மரத்திற்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. அன்பு தந்தையே இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை அருள் உதவியே அருளையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளரின் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசக முன்னுரை. என் பெயர் இவ்விடத்தில் விளங்குமென கோவிலை பற்றி கூறும் இறைவனின் நிறைவார்த்தைக்கேற்ப ஆண்டவர் உரையும் இந்த கோவிலின் மேல் ஆவல் கொண்டு இறை இல்லத்தில் தங்கி இளைப்பாறுதல் பெற அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இருப்பாரா. வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோயில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எலும்பும் குக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற உம் மக்கள் இஸ்ரேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்தில் இருந்து கேட்டருள்வீராக. கேட்டு மன்னிப்பருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்து இருப்பவருக்கு எதிராக பாவம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பழியை அவர் தலைமையில் சுமத்துவீராக. நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாயனாம் இறைவன் இருக்கின்ற குறைகள் என்பது என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பமல்லவா. நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே
ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனாம் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இரண்டாம் வாசக முன்னுரை. உயிர் பெற்றெழுந்த இயேசு தூய ஆவியின் வல்லமையால் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோர் நடுவே வாழ்கின்றார் எனவும் இயேசுவை நம்புவோர் கடவுள் உரைகின்ற திருக்கோவில்களாக மாறுகின்றனர் என பவுலடியார் கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 9-17 முடிய. நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல நான் அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. அவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொருவர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம். ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு அவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார். ஒருவர் கட்டியது தீக்கிரையானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆயினும் நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்பதும் கடவுளின் ஆவி உங்களுள் குடியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தார், கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. அல்லேலூயா 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 Alleluia, Alleluia, Alleluia. உங்களை நான் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும்.
ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம்மான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கும் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக நாம் பங்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த ஆலயம் இருந்த நிலையும் இன்று இந்த ஆலயம் இருக்கும் நிலையும் பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு நிறைவு, ஒரு அழகு, எல்லாவற்றிலுமே ஒரு முழுமை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் ஒவ்வொருவரும் தான். உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவ்வளோ அழகாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இருக்கின்ற நமது பங்கு தந்தை அவர்களையும், இதற்கு உறுதுணையாக இருந்து உழைத்து அழகாக சவேரியாருக்கென்று இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். நாம் கஷ்டப்பட்டு பல நிலைகளில் நமது பொருட்களை கொடுத்து, பணத்தை கொடுத்து, உடல் உழைப்பை கொடுத்து இந்த அழகான ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பியிருக்கின்றோம் என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் கோவில் கட்ட வேண்டும் என்று பல நிலைகளில் திட்டமிட்டு பல முயற்சிகள் எடுத்து நாம் இன்று நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த நிலையில் இன்றோடு நமது முயற்சியும் நமது செயல்கின்ற செயல்பாடுகளும் நிறைவடைந்து விட்டதா? இதை பற்றி தான் சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். நாம் அனைவரும் இணைந்து கோவிலை கட்டி விட்டோம். கோவில் எதற்காக? அந்த கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. பல முயற்சிகளுக்கு மத்தியில் நாம் இந்த பல மாதங்கள், ஆண்டுகள் என்று எடுத்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறோம். நம் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த நிறைவுக்கு வந்திருக்கின்ற நாம் இந்த கோவிலை எதற்காக கட்டினோம் என்று சிந்தித்து பார்த்து அந்த கோவிலை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கோவில் என்பது என்ன என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால், பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் மக்கள் அல்லது இறைவாக்கினர்கள் அல்லது கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை சந்தித்தார்களோ அந்த சந்தித்த இடம் புனித இடமாக கருதப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவரை சந்தித்த இடத்திலே, அந்த இடத்திலே ஒரு சிறு கல்லை வைத்து பலிப்பீடம் செய்து ஆண்டவருக்கு காணிக்கை பலி ஒப்பு கொடுத்து இறை பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அப்படி என்றால் இறை பிரசன்னத்தை உணர்கின்ற அந்த இடம் புனித இடமாக மாறுகின்றது. இது படிப்படியாக மாறி ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்பதை பல நிலைகளில் அந்த இஸ்ராயல் மக்கள் உணர்ந்தார்கள். அதன் வழியாக அவருடைய பிரசன்னத்தை என்றும் பார்வையில் வைக்கும்படி நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகாக எருசலேமிலே ஆலயத்தை அமைக்க தாவீது அரசர் விரும்பினார். ஆண்டவர் எனக்கு எல்லா அருளையும் கொடுத்திருக்கின்றார், எனக்கு நான் அழகாக வீடு கட்டிவிட்டேன், ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து அந்த பணியை ஆரம்பிக்கின்ற போது நாத்தான் வழியாக ஆண்டவர் பேசுகிறார், நீ கட்ட வேண்டாம், உன் மகன் எனக்கு கட்டுவான் என்று சொல்லுகின்றார். அந்த மகன் சாலமோன் அரசராகி அவர் அழகாக அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுகின்றார். கட்டி முடித்த பிறகு அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் இந்த வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். முதல் அரசராகமும் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அவர் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், உம்மை இந்த விண்ணகம்
விண்ணகமும் மண்ணகமுமே கொல்லாது. அப்படி இருக்கின்ற போது நான் எழுப்பி இருக்கின்ற இந்த சின்ன ஆலயத்தில் நீர் எப்படி அடங்குவீர்? ஆனால் உமது பிரசன்னம் எப்போதும் எங்களிடம் இருக்கும். இங்கு வந்து எப்போதெல்லாம் நாங்கள் வேண்டுகிறோமோ எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். எப்போதெல்லாம் மனம் குமுறி அழுகின்றோமோ எங்களுக்கு அந்த அழுகையெல்லாம் நீக்கிவிட்டு சமாதானத்தை தந்தருளும். எப்போதெல்லாம் பாவம் செய்து பாவத்திற்காக மனமருந்து இங்கு வருகிறோமோ அப்போது எங்களுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்திருளும். எப்போதும் உமது பிள்ளைகளாக எங்களை வாழ வையும். நீர் எம்மோடு இருக்கிறீர் என்பதை இந்த ஆலயம் எங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். இந்த ஆலயத்தினுடைய மக்களாக நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு உதவி செய்து உமது பிரசன்னத்தை நிறைவாக தாரும் என்று அழகாக ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தினுடைய அந்த 8ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசிப்போமே என்றால் அவர் சொல்லிக்கொண்டே போவார். ஆண்டவரே, நான் யார்? என்னை நீர் உயர்த்தி இருக்கிறீர், என்னை உமது வல்லமையால் நிரப்பி இருக்கின்றீர். இதெல்லாம் உம்முடைய ஆசீர், உம்முடைய கைவன்மை, நீ நிறைவாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே போவார். அப்படி என்றால் இந்த ஆலயம் பழைய ஏற்பாட்டில் முதலாக இந்த ஆலயம் கட்டப்படுவதை பார்க்கின்றோம். அதற்கு முன்னதாக ஆண்டவரை சந்தித்த இடம் புனிதமாக இருந்தது. இது ஆலயமாக மாறுகிறது. இந்த ஆலயம் எதற்காக கட்டினார்கள் என்று பார்ப்போமே என்றால் இது வழிபாடு செலுத்தும் இடமாக இந்த ஆலயம் இருந்தது. இங்கு ஜெபங்கள் எழுப்பப்பட்டன, கடவுளுக்கு என்று பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த ஆலயம் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படையாக இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. இந்த ஆலயத்திலே ஆண்டவர் அந்த எகிப்து நாட்டிலிருந்து அந்த மக்களை அழைத்து வரும்போது, அதற்கப்புறம் இவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட போது அந்த உடன்படிக்கையின் பேழையை குருக்கள் சுமந்து வந்து எப்போதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காட்டிக் கொண்டிருந்த அந்த பேழையை எடுத்து இந்த எருசலேம் ஆலயத்தில் வைக்கிறார்கள். ஆக ஆண்டவர் கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடாக ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்று சுட்டிக்காட்ட அந்த பேழையை அந்த ஆலயத்தின் நடுவிலே வைத்து ஆண்டவர் பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த ஆலயம் இஸ்ராயல் மக்களுடைய ஒற்றுமையை குறித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவர்கள் ஆலயத்திற்கு வர ஆசைப்பட்டார்கள், எப்போதும் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த மக்கள் எருசலேமிலிருந்து பல இடங்களுக்கு சென்றார்கள். பல இடங்களுக்கு சென்றாலும் ஆண்டுக்கு 2 முறை குறைந்தது அவர்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை தேடி வருவார்கள். அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஏங்கி தவித்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் 121வது சங்கீத திருப்பாடலை எடுத்து பார்ப்போமே என்றால் அழகாக அந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவருடைய இல்லத்துக்கு போவோம் என்று சொன்னவுடன் எனது மனம் அக்களிப்பால் துள்ளியது. நான் ஆண்டவருடைய இல்லத்துக்கு எப்போது போவேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இதோ எருசலேமே, இதோ உமது முற்றத்திற்கு வந்துவிட்டேன், உமது ஆலயத்தின் வாயிலில் நிற்கிறேன் என்று மகிழ்வாக அவர் பாடுகின்றார். அந்த அளவுக்கு அந்த ஆலயம் அவர்களை ஈர்த்திருந்தது. அந்த ஆலயத்தின் மீது பற்று கொண்டிருந்தார்கள். அடுத்து அதையே 84வது திருப்பாடலில் பாடுவோமே என்றால், வான் படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையாக உள்ளது, பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது, இங்கேயே தங்கிவிடலாம் போல் இருக்கிறது. அவர் எழுதுகிறார், அந்த கூச்சலான் குருவியை பாருங்கள், அவைகள் எப்போதும் உமது இல்லத்திலேயே தங்கி இருக்கின்றன, உமது பீடத்தின் மீதே கூடுகள் கட்ட அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் நானோ எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை விட அந்த குருவிகள் பேறு பெற்றதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் எப்போதும் அந்த ஆலயத்திலே உமது பிரசன்னத்திலே இருக்கிறார்கள். உமது இல்லத்தில் நான் ஒரு நாள் வாழ்வது பிற இடங்களில் 1000 ஆண்டுகளுக்கு வாழ்வதை விட மேலானது. ஏனெனில் உம்மை நான் முகமுகமாக இந்த ஆலயத்தில் தரிசிக்கிறேன் என்று அந்த மக்கள் அந்த ஆலயத்தின் பெருமையையும் அங்கு பிரசன்னமாகியிருக்கின்ற ஆண்டவருடைய மகிமையையும் அவர்கள் அழகாக எடுத்து இயம்புகிறார்கள். அடுத்து இந்த ஆலயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போமே என்றால், குழந்தைகளை பெற்றெடுத்து குழந்தைகளை காணிக்கை ஆக்கும் போது, விருத்த சேதனம் செய்து காணிக்கை கடவுளுக்கென்று ஒப்பு கொடுக்கின்ற போது
அந்த குழந்தைகளை இந்த ஆலயம் எருசலேம் ஆலயத்திற்குத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி தான் குருக்கள் தங்கி இருந்தார்கள். அந்த குருக்கள் பலி செலுத்துவதோடு மட்டும் அவர்கள் பணி அல்ல, மாறாக ஆலயத்தை சுற்றி குருக்கள் இருந்து கொண்டு அங்கு இறை வார்த்தையை கற்றுக்கொண்டார்கள், இறை வார்த்தையை அறிவித்தார்கள். பரிசேயர்களும் சதிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் அந்த இறை வார்த்தை என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பழைய ஏற்பாடு, முதலாக தோரா என்று சொல்லக்கூடிய முதல் 5 புத்தகங்கள், அடுத்து எடுப்போமே என்றால் 10 கட்டளைகள் என்று எல்லா கட்டளையும் அடங்கிய அந்த பழைய ஏற்பாட்டை படிப்பது மக்களுக்கு கொடுப்பதாக இருந்தது. அடுத்து இந்த இறை வாக்கினர்களும் அரசர்களும் கூட மக்களுக்கு நீதி வழங்கும் இடமாக இந்த ஆலயம் அமைந்திருந்தது. அவர்களுக்குள்ளே பிரச்சனை வரும்போது, பிளவுகள் வரும்போது வேறு எங்கும் செல்லாமல் ஆலயத்திற்கு வந்து அங்கிருக்கின்ற குருக்களிடம் உறவாடி அங்கிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சுமூகமான தீர்வையும் இவர்கள் அங்கு கண்டு கொண்டார்கள். இவ்வாறாக சொல்லப்போவோமே என்றால் அந்த மக்களுடைய வாழ்வே இந்த ஆலயத்தை மையப்படுத்தி முழுமையாக வந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஆலயம் நிலைத்திருந்ததா? பல ஆண்டுகள் கழித்து வரும்போது நெபுகத்நேசர் படையெடுத்து வரும்போது அவர் இந்த எருசலேம் ஆலயத்தை அழித்து விடுகிறார். அழித்துவிட்டு இந்த மக்களை பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்து செல்லுகிறார். பாபிலோனுக்கு எடுத்து செல்லும்போது அங்கு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் 137வது திருப்பாடலில் பார்க்கின்றோம். நாம் இங்கு பாபிலோனில் அமைந்திருக்கின்றோம். இங்கு இந்த மக்கள் சீயோனின் பாடல்களை இங்கு பாடச் சொல்லி எங்களிடம் கேட்கிறார்கள். நாங்கள் எப்படி பாட முடியும்? இங்கு கடவுள் இல்லையே, எங்கள் கோவில் இல்லையே. அப்படி இருக்கின்ற போது கடவுளுடைய பாடலை நாங்கள் எப்படி இங்கு பாட முடியும் என்று அவர்கள் அழுகிறார்கள். அப்போதுதான் இறைவாக்கினர் ஏசையா ஐசையா என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இறைவாக்கினர் ஏசையா வருகிறார். அவர் மக்களை உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகின்றார்? தாய் தன் குழந்தையை மறந்தாலும், பால் குடிக்கும் தன் குழந்தையை ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் இங்கும் பிரசன்னமாகி இருக்கின்றேன். நீங்கள் நினைக்கிறீர்கள் எனது பிரசன்னத்தை எருசலேம் ஆலயத்திற்குள் நீங்கள் அதை ஒரு முடக்குகிறீர்கள், ஆலயத்தில் மட்டும்தான் எனது பிரசன்னம் இருக்கிறது நினைக்கிறீர்கள். இல்லை, நான் இங்கும் பிரசன்னமாக இருக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் நான் பிரசன்னமாக இருக்கின்றேன். கவலைப்படாதீர்கள், மீண்டும் உங்களை எருசலேமுக்கு அழைத்து செல்லுவேன். அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படும், இடிக்கப்பட்ட ஆலயம் புதுப்பிக்கப்படும், நீங்கள் வழிபாடு செலுத்துவீர்கள். ஆனால் இங்கும் எனது பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த பின்னணியில் தான் இன்று நமது ஆலயத்தை பற்றி சிந்தித்து பார்க்க நான் உங்களை அழைக்கின்றேன். இந்த ஆலயம் எதற்காக கட்டியிருக்கிறோம்? அந்த ஊரில் ஆலயம் இருக்குது, இந்த ஊரில் ஆலயம் இருக்குது, அந்த ஊர் ஆலயத்தை விட நம்ம ஆலயம் நல்லா வந்துடணுங்கிறதுக்காக கட்டியிருக்கிறோமா? அல்லது மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக கட்டியிருக்கின்றோமா? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்த நாம் இதை கட்டி இருக்கின்றோமா? இந்த ஆலயம் பழைய ஏற்பாட்டில் அந்த எருசலேம் ஆலயத்தை போல நமது வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தை மையப்படுத்தியே நடக்க இருக்கின்றது. அது திருமுழுக்காக இருக்கலாம், புதுநன்மையாக இருக்கலாம், உறுதி பூசலாக இருக்கலாம், புதுநன்மை நற்கருணையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். ஏன் இறுதியில் நாம் இந்த உலக வாழ்வை முடித்துவிட்டு நாம் விண்ணகம் செல்லும்போது நமது இறந்த உடலையும் இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஜெபித்து தான் திருப்பலி ஒப்பு கொடுத்து தான் நம்மை அடக்கம் செய்ய இருக்கின்றார்கள். அப்படி என்றால் நாம் பிறந்ததில் இருந்து இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்வும் இந்த ஆலயத்தை சுற்றியே வர இருக்கின்றது. அப்படி என்றால் சில நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த ஆலயத்தை பயன்படுத்துகிறோமா? இந்த ஆலயம் கிறிஸ்துவ வாழ்வின் மையமாக, கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஊற்றாக இருக்கிறது என்றார். இங்கு ஒவ்வொரு நாளும் வழிபாடு நடத்தப்பட வேண்டும். பங்கு தந்தை எங்கேயோ இருப்பதனால் ஒருவேளை அவரால் தினமும் இங்கு வர முடியாமல் இருக்கலாம். பங்கு தந்தை தான் வந்து திருப்பலி நிறைவேற்றும் போதுதான் நான் ஆலயத்திற்கு வருவேன் என்றல்ல, நமது ஆலயத்தில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கிறோம் என்றால்
அந்த பிரசனத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து சில மணி நொடிகளாவது நாம் அதை செலவிட நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவரோடு உறவாட வேண்டும். எப்படி சாலமோன் அரசர் சொன்னாரோ, நாங்கள் இங்கு வந்து வேண்டும்போது எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டருளும் என்று சொன்னது போல, நாம் இங்கு வந்து வேண்டும் போது நமது வேண்டுதல்களை நிறைவேற்றுவராக ஆண்டவர் இங்கு நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நமது பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பவராக, நமது பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கின்றார். அடுத்து இந்த ஆலயம் நமது ஊரின் மத்தியிலே எல்லா மக்களுக்காக இருக்கிறது என்று சொல்கின்ற போது, நமது மக்களின் ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பையும் குறித்து காட்டுகின்ற இடமாகவும் இது அமைகின்றது. எப்படி இந்த ஆலயத்திற்குள் வந்து எல்லோரும் சமமாக உட்கார்ந்து நாம் திருப்பலி கண்டுகொண்டு நாம் இறை வார்த்தையை ஜெபித்து கொண்டிருக்கின்றோமோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லோரோடும் இணைந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பெரியவர் சிறியவர் என்று பாகுபடாமல் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக மதித்து வாழ்வதற்கு அருளை கொடுக்கின்ற இல்லமாக இந்த ஆலயம் அமைகின்றது. அப்படி என்றால் என் அன்பு மக்களே, இந்த புனித இடத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அருள் கொடுக்கின்றார், உங்களை பாராட்டுகின்றார். இன்று அவர் விரும்பி கேட்பது, நீங்கள் எனக்கு ஆலயம் எழுப்பியதற்காக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய ஆசீரை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்காக இந்த ஆலயத்திற்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாருங்கள். நீங்கள் என்னை இந்த ஆலயத்தில் அமர வைத்துவிட்டு நீங்கள் கண்டுகொள்ளாமல் போய்விடாதீர்கள். நீங்கள் எழுப்பியிருக்கின்ற ஆலயம் உங்களுக்காக, நான் உங்களுக்காக இங்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் இங்கு வர வேண்டும், என்னோடு உறவாட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். இந்த ஆலயத்தில் இந்த வாழ்வு வாழும் போது நமது கிறிஸ்துவ வாழ்வு என்பது இந்த ஆலயத்திற்குள் அல்லது ஆலய வளாகத்திற்குள் மட்டும் அமைந்து விடுவதல்ல. இந்த வாழ்வு நமது வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும். வாழ்க்கைக்குள் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இங்குதான் நாம் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலே இருக்கின்ற போது அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருந்த போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரை நாங்கள் பார்ப்பது அந்த எருசலேம் ஆலயத்தில் மட்டும்தான். இப்போ ஆண்டவர் இல்லையே என்று அங்கலாய்க்கின்ற போது இறைவாக்கினர் ஏசையா வழியாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் இன்றும் உங்களோடு இருக்கிறேன், நான் எப்போதும் உங்களோடு பிரசன்னமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த கடவுள் நம்மோடு என்றும் பிரசன்னமாகி இருக்கின்றார். ஆலயத்தில் இருக்கின்ற அந்த கடவுள் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறோம், ஆலய வழிபாடோடு அவரோடு இருக்கின்ற உறவு நமக்கு முடிந்து விடுவதல்ல, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்குள் செல்லும்போது எப்போதும் அவர் பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த பிரசன்னத்தை நாம் எப்படி உணர்வது? இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அழகாக சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் எப்படி இந்த ஆலயத்தினுடைய தூய்மை காக்கப்பட வேண்டுமோ, புனிதத்துவம் காக்கப்பட வேண்டுமோ, அதுபோல உங்களுடைய உடலின் அந்த தூய்மையும் அந்த புனிதத்துவமும் காக்கப்பட வேண்டும் என்று அழகாக கூறுகின்றார். அப்படி என்றால் அந்த கடவுளுடைய புனிதத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர இந்த ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்கின்றோம். அந்த அருளை எடுத்துக்கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு செல்கின்றோம். இறை பிரசன்னத்தை, தூய ஆவியானுடைய உடனிருப்பை உணர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, செய்கின்ற செயல்களிலெல்லாம் நாம் வெற்றி கொள்பவர்களாக, ஏன் பிரச்சனைகள் தோல்விகளுக்கு மத்தியிலும் அது இறுதியாக அல்லாது அந்த தோல்வியையும் மாற்றி வெற்றியை கொடுக்கக்கூடிய கடவுளை நம்முடைய மத்தியில் ஏற்று செல்பவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுவார், அந்த சமாரிய பெண்ணிடம் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது, அவர் உறவாடும் போது, நாங்கள் இந்த ஆலயம் அந்த ஆலயம் என்று சொல்லுகின்ற போது, அவர் யூதர், இவர் சமாரியர். நீங்கள் யூதர்கள் அந்த எருசலேமிலே நீங்கள் வழிபடுகிறீர்கள், நாங்கள் சமாரியர்கள் இங்கு வழிபடுகிறோம் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அங்கும் இல்லை இங்கும் இல்லை, ஆண்டவரை உண்மையிலும் ஆவியிலும் வழிபடுகின்ற மக்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுகின்ற மக்களாக நம்மை மாற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த ஆலயம்.
இந்த ஆலயத்தில் நாம் புனிதத்துவத்தை பெற்று வரும்போது அந்த கடவுளை நமதாக்கி கொண்டு தூய ஆவியின் துணையினால் நாம் அருள்வாழ்வு பெறுகின்ற மக்களாக நாம் மாறுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகின்றோம். எனவே அன்பு மக்களே, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியதோடு நமது பணி முடிந்து விடுவதில்லை. அழகாக பணி செய்திருக்கிறீர்கள். அந்த பணியின் நிறைவை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த ஆலயத்திற்கு எவ்வளவு அடிக்கடி நீங்கள் வருகிறீர்களோ அந்த அளவுக்கு இறையருளை பெறக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். நமது இந்த இறை வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பார்ப்பது என்று பார்க்கின்ற போது, இன்றைய நாளிலே நமது புனிதர், நமது பாதுகாவலர் புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாட இந்த கொடியேற்றி இருக்கிறீர்கள். சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற போது, அந்த சவேரியாரை ஆண்டவரிடம் மனமாற வைத்தது எது என்பதைத்தான் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் கேட்டோம். ஆண்டவர் சொன்னார், உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானே என்றால் அதனால் பயனில்லை என்று ஆண்டவர் மக்களுக்கு சொல்லுகிறார். இதே புனித இஞ்ஞாசியார் இந்த வார்த்தையை எடுத்து சவேரியாரிடம் சொல்லுகிறார். சவேரியார் இந்த வார்த்தையை தியானித்து தன்னிடம் இருக்கின்ற பதவி, பட்டம், பணம், பொருள் அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவருக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பதாக நாம் அவருடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். சவேரியாருடைய வரலாறை பற்றி உங்களுக்கு நிறைவாகவே தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார், நமது நாட்டின் பாதுகாவலராக இருக்கின்றார், மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக புனித சவேரியார் இருக்கின்றார். அவர் எப்படி மறைபரப்பு செய்தார் என்று பார்ப்போமே என்றால், பெரிய மெய்யியல் இறையெல்லாம் கொடுக்கலாம். அவர் என்ன சொன்னார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, கர்த்தர் கற்பித்த ஜெபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க, மங்கள வார்த்தை ஜெபம், தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாக, அந்த மூவொரு கடவுளை போற்றுகின்றது. அடுத்து நம்பிக்கை அறிக்கை, ஒரே கடவுளை நம்புகிறேன், நம்பிக்கை அறிக்கை. இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து, பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இதை தெரியும் போது அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்வில் இந்த ஜெபங்களை, குறிப்பாக இந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறோம்? எத்தனை பேருக்கு நம்பிக்கை அறிக்கை பாராமல் தெரியும்? கேள்விப்படுவோம், அப்படிதானே? தெரியுமா? இந்த பாட்டு பாடுறதுல கூட வானமும் வையமும் படைத்த அந்த பாட்டை கேட்கலாம். அந்த பாட்டு பாடி தான் இதை மறந்துட்டான். ஒரே கடவுளை நம்புகிறேன், வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறேன், அந்த ஜெபம் தெரியுமா? இப்போ கைதுங்க தெரிஞ்சவங்க பாருங்கள், கை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இந்த நம்பிக்கை அறிக்கை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிந்து வைத்திருப்பது மனப்பாடம் பண்ணுங்கக்கா இல்லை, பொருள் உணர்ந்து ஒரே கடவுள் மூவர் ஆளாக இருக்கிறார், அவர் மகனை அனுப்புகிறார், மகன் வந்து நமக்கு மீட்பு கொடுப்பவராக இருக்கிறார், அவர் கன்னி மரியிடம் பிறந்தவராக இருக்கிறார். நமது முழு அந்த மீட்பின் வரலாறே அதான் இருக்கு. இதை தெரிந்து வாழ்வாக்கும் போது இந்த ஜெபங்களை நாம் கொடுக்கிறோம் என்றால், நாம் அடிக்கடி திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது தான் இந்த ஜெபங்கள் நம்மை அறியாமலேயே நாம் உள்வாங்குகிறவர்களாக இருக்கிறோம். அதை பார்க்கும்போது நமது பிள்ளைகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சவேரியார் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசட்டும். எப்படி அவர் ஆன்ம தாகம் கொண்டு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி போய் சேர வேண்டும் என்ற ஆவலோடு தனது வாழ்வை பயணம் வைத்து அவர் பயணம் சென்றாரோ, அதுபோல நமது வாழ்விலும் அந்த சவேரியாருக்கென்று விழா எடுக்கின்ற இந்த வேளையில் அவருடைய பிள்ளைகளாக வாழ நாம் அவரிடம் வேண்டுவோம். அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் எப்படி நற்செய்தியின் மீது ஆர்வம் கொண்டு ஆண்டவரை தனதாக்கி கொண்டு தனதாக்கிய ஆண்டவரை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ, அதுபோல நாமும் ஆண்டவரை முதலில் நமதாக்கி கொள்வோம். அந்த ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற உறவை ஆழப்படுத்துவோம். அந்த ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த உறவை நமது பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இந்த ஒன்றிப்பின் அடையாளமாக பிறருக்கும் இந்த ஒன்றிப்பு வாழ்வை நாம் பிறரோடும் பகிர்ந்து கொள்வோம். அதற்கு இந்த ஆலயம் கருவியாக பயன்படுகின்றது. பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். விண்ணகத்திலிருந்து புனித சவேரியார் நமக்காக பரிந்து பேசுகின்றார். அவருடைய பிள்ளைகளாக என்றும் வாழ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக ஆண்டவர் என்றும் நம்மை வழிநடத்த தொடர்ந்து மன்றாடுவோம்.
ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த ஆலயத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளை நிறைவாக பெற்றுத் தரட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கு அமைய வேண்டுவோமாகும். தாயும் தந்தையுமான இறைவா, உம் பணிக்காய் நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்த என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் பணிவாழ்வில் ஆயனாய் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை வழிநடத்தி இறையாட்சியை எங்கும் வளரச் செய்திட தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் நிறைவாக பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளினை சிறப்பிக்க எமக்காக வருகை புரிந்துள்ள அனைத்து அருட்பணியாளர்களுக்காகவும் சிறப்பாக எம் ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களுக்காக வேண்டுகிறோம். உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்ற வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் நீரே உடன் இருந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, புனித சவேரியார் ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு பொருளுதவியையும் உடல் உழைப்பையும் வழங்கிய சிறப்பாக எம் இறைவாகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர்களது குடும்பங்களுக்கு தேவையான அத்துணை ஆசீர்வாதங்களை வாழ எல்லாம் வல்ல இறைவா, பிரசன்னமாகும் இறைவனே, கோவிலுக்கு தரும் முக்கியத்துவத்தைப் போல கோவிலுக்குள்ளும் வெளியேயும் உள்ள மனிதர்களில் உம் பிரசன்னத்தை கண்டு ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்ற பரந்த மனப்பான்மையை பெற்று எல்லோரையும் அன்பு செய்யும் உயர்ந்த உள்ளத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். குறிப்பாக நோயிற்றிருக்கின்ற நமது திருத்தந்தை பிரான்சிஸுடைய நல்ல சுகத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டை கேட்டருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அப்படியே எழுந்து நிற்போம். இப்பொழுது நாம் பலி செலுத்துகிற இந்த பலிபீடம் நம் ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது. நம் ஆலயத்தில் இருக்கிற திருச்சுரூபங்கள், நற்கருணை பேழை இவற்றிற்கான அர்ச்சிப்புச் சடங்கு. எனவே அனைவரும் ஆயர் அவர்கள் சொல்லுகிற ஜெபத்தை பக்தியோடு கேட்டு இந்த பலிபீடத்தில் நம்மை, நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்கவர்களே, இப்போது நம் ஆலயத்தின் புதிய பலிபீடமானது நம் ஆயர் அவர்களால் மந்திரிக்கப்பட இருக்கிறது. இப்பலிபீடம் கிறிஸ்துவின் பலிக்காக எக்காலத்திற்கும் நேர்ந்தளிக்கப்பட்ட பீடமாகவும், இறைமக்கள் கிறிஸ்துவின் திரு உடலாலும் திரு இரத்தத்தாலும் ஊட்டம் பெறும் இடமாகவும் விளங்க வேண்டுமென்று நம் ஆயர் ஜெபிக்கிறார். நாமும் பக்தி உணர்வோடு இத்திருச்சடங்கில் பங்கெடுப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பீடத்தை மந்திரிக்க நாம் அனைவரும் மகிழ்வுடன் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இத்திருச்சடங்கில் கருத்தோன்றி கலந்து கொள்வோமாக. மேலும் திரு அவை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கவும் தம் மக்களின் நித்திய காணிக்கையாக மாறவும் இறைவனை இறந்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாந்தரின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவர் நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பீடத்தரையில் ஒன்று சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இப்பீடத்தை கண்ணோக்கும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றி எறிதலுக்கும் இது மையமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை அருள் சாதன வகையில் ஒப்புக்கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திருவுணவை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற இடமாய் அமைவதாக. முடிவில்லா மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோவிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது மாட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உகந்த காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றோம். அனைவரும் இணைந்து இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்கவர்களே, இப்போது நம் ஆலயத்தின் புதிய பலிபீடத்திற்கு தூபமிடப்படுகிறது. கிறிஸ்துவின் அடையாளமாகவும் நமது நன்றியறிதலின் மையமாகவும் உள்ள இப்பலிபீடத்திலிருந்து நம் ஜெபங்களும் மன்றாட்டுக்களும் தூபத்தை போல இறைவனை நோக்கி செல்கின்றன என்பதை உணர்த்தும் விதமாக நம் ஆயர் அவர்கள் பீடத்திற்கு தூபமிட்டு வணக்கம் செலுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, இப்போது நம் ஆலயத்தின் புதிய பலிபீடமானது துணிகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்படுகிறது. பீடம் அலங்கரிக்கப்பட்ட பின் அதில் ஒளியேற்றப்படுகிறது. ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே எல்லாவரமும் நிரம்பி தரும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்து இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு
நன்மை பெற நாதனே அருள் புரிவாய். உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரிவாய். எல்லா வரமும் திவ்ய ஸ்பிரித்து அடியோர் உள்ளத்தில் எழுந்து வரும் இனிய ஸ்நேக தேவனே. அன்புமிக்கவர்களே, ஒளி இறைவனின் பிரசன்னம். இறைவனின் படைப்பிலே முதன்மையானதும் ஒளிதான். இயேசுவிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது என்றும் இயேசுவே உலகின் ஒளி என்றும் தன் நற்செய்தி நூலில் சுட்டிக்காட்டுகிறார் புனித யோவான். உலகின் ஒளியான இயேசுவை பிரசன்னப்படுத்தும் விதமாகத்தான் பீடத்தில் ஒளியேற்றப்படுகிறது. இப்போது நம் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு குழந்தைராஜ் அடிகளார் அவர்களும் நம் மறைவட்ட அதிபர் அருள்பணி ஜோசப் கென்னடி அவர்களும் ஆயரிடமிருந்து புதிய ஒளியை பெற்று பீடத்தில் உள்ள மெழுகுதிரிகளுக்கு ஒளியேற்றுகிறார்கள். ஒளியாம் இறைவனின் தெய்வீக பிரசன்னத்தால் நாம் ஒளி பெற்று ஒளியின் மக்களாக விளங்கிட குத்து விளக்கின் முதல் திரியினை ஏற்ற மேதகு ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களையும் குத்துவிளக்கின் இரண்டாம் திரியினை ஏற்ற முதன்மை குரு பேரருட் தந்தை குழந்தை ராஜா அவர்களையும் மூன்றாம் திரியினை ஏற்ற மறை மாவட்ட அதிபர் அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்களையும் நான்காம் திரியினை ஏற்ற நம் பங்கு தந்தை ஜெகன்ராஜா அவர்களையும் ஐந்தாம் திரியினை ஏற்ற ஊர் பொறுப்பாளரையும் அன்புடன் அழைக்கின்றோம். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் என்னை படைத்தேன் என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும்
வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வரமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற வரமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, திரு அவை பேரன்பத்துடன் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் கட்டி எழுப்பியுள்ள இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வுகளை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே வானதுதர் புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு சேர்ந்து தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராய புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய விரைவில் நற்சுகம் பெற வேண்டி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்களுக்காகவும் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. இக்கோவிலை உமக்கு நேர்ந்தளிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாத்திரளும். இது உமது குடும்பத்துக்கு மீட்பளிக்கும் இல்லமாகவும் விண்ணக அருளடையாளங்களின் உறைவிடமாகவும் அமைவதாக. இங்கு அமைதியின் நற்செய்தி முழங்குவதாக, தூய மறை நிகழ்வுகள் கொண்டாடப்படுவனவாக. இவ்வாறு
நம்பிக்கையாளர் வாழ்வழிக்கும் வாக்கினாலும் அது அருளாலும் உருவாக்க பெற்று இவ்வுலக பயணத்தை முறையாக நடத்தி நிலையான நகராம் எருசலேமுக்கு வந்து சேர்வார்களாக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டுக்கும் உம்முடைய மக்களை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கெல்லாம் நன்மைகளை வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் மறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே.
என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் நகம் வாருமே, இதயம் என் இதயம் உம் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அனைவரும் கண்களை மூடுவோம். நம் உள்ளத்தில் நம்மை தேடி வந்த நற்கருணை ஆண்டவர், படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று திருப்பாடல் ஆசிரியர் மனமகிழ்ந்து பாடுகிறார். அதே படைகளின் ஆண்டவர் காலம் நிறைவுற்ற பொழுது கன்னியின் வயிற்றில் பிறக்கச் செய்து இம்மானுவேலாய் இந்த மண்ணில் பிறந்த இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இம்மானுவேல் நம்மோடு இருப்பதற்காக எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே நற்கருணையாய் தந்தார். அந்த நற்கருணை ஆண்டவரைத்தான் நம் உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறோம். பார்த்து பார்த்து நாம் கட்டி எழுப்பிய இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியமானதோ, எவ்வளவு பரிசுத்தமானதோ, எவ்வளவு முதன்மையானதோ, அதே போல இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கிற அதே ஆண்டவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். எனவேதான் திருத்தூதர் பவுல் சொன்னார், தூய ஆவி குடிகொள்ளுகிற உயிருள்ள ஆலயம் நீங்கள் என்று தெரியாதா என்று. அந்த ஆண்டவர் தான் நம் உள்ளத்தில் வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆலயத்தில் நாம் முதன்மைப்படுத்துகிற அனைத்தையும் ஆண்டவர் நம்மை வைத்து முதன்மைப்படுத்துகிறார். நாம் தான் நடமாடும் ஆலயங்கள். நம்மில்தான் ஆண்டவர் பிரசன்னமாகிறார். நடமாடும் ஆலயமாய், உயிருள்ள ஆலயமாய் இருக்கிற நம்மிடம் எழுந்து வந்திருக்கிற அந்த ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நமது கோவில் ஆண்டனூர் ஊரை அர்ப்பணிப்போம். நம்முடைய சேர்ந்தமரம் பங்கை அர்ப்பணிப்போம். நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை அர்ப்பணிப்போம். ஆயர் தொடங்கி நம் மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்கள், கன்னியர்கள், துறவியரை அர்ப்பணிப்போம். குறிப்பாக இதன் நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை பணியாளர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காக இந்த கத்தோலிக்க திரு அவையை அவர் வளமாய் நலமாய் வழிநடத்த ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருந்த சிலுவையை
இயேசு மீட்பின் சின்னமாக மாற்றினார். உலகின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடாய் இயேசு மீட்பின் பலியை நிறைவேற்றியது இச்சிலுவையில்தான். சிலுவை நம் மீட்பின் சின்னம், எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் நம்பிக்கையின் சின்னம். நம் ஆலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கிற திருச்சிலுவையை இப்போது நம் ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, மனிதரை மீட்க மனுவரெடுத்த உம் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் இறப்பையும் நினைவூட்டும் இத்திருச்சிலுவையை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இது மக்களாகிய எங்களுக்கு நம்பிக்கை வாழ்வின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கை நம்பிக்கையாகவும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்கவர்களே, இப்போது நம் ஆலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கிற புனிதர்களின் திருச்சுரூபங்கள் மந்திரிக்கப்பட இருக்கின்றன. இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு இறைவனை காண்பித்து இன்றும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் புனிதர்கள். நாம் அனைவரும் அவர்களைப் போல வாழ அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்விற்கு முன்மாதிரிகளாயிருக்கும் புனிதர்களை நினைவுபடுத்துகின்ற அவர்களது திருச்சுரூபங்களை நம் ஆயர் அவர்கள் இப்போது ஜெபம் செய்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல் இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ திருவுருவிலோ வடித்து அவற்றை ஊன கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்துவத்தையும் தியானிக்க அருளினீரே. இதோ இறைவனின் அன்னையும் எங்கள் அன்னையுமான புனித மரியன்னையின் சுரூபத்தையும் புனித சூசையப்பர், புனித சவேரியா, புனித அந்தோனியா மற்றும் வானதூதர்கள் அவர்களுடைய திருவுருவங்களையும் உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இருதய ஆண்டவருடைய சுரூபத்தையும் புனித சவேரியார் வானதூதர்களின் புனித சுரூபங்களையும் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். இத்திரு உருவங்களை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் நாங்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமையடையச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னுயிர் தந்தார் இயேசு. அவர் நமக்காக பட்ட பாடுகளை தியானித்து அவர் அனுபவித்த துன்பங்களை நாமும் உணரவும் அவரது பாடுகளை நினைவில் கொள்ளவும் உதவி புரியும் சிலுவை பாதை படங்களை இப்போது நம் ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் தியானிக்க நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நிறுவியிருக்கும் இப்படங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இப்படங்களின் முன் உம்மை பக்தியுடன் வழிபடும் நாங்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை தொடர்ந்து பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் ஆகும்.
நற்கருணையிலிருந்தே திரு அவை தன் வாழ்வை பெறுகிறது. திரு அவையின் அருள் வளம் முழுவதும் நற்கருணையில் அடங்கியிருக்கிறது. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் நிறைவாக விளங்கும் நற்கருணையை வைக்க பயன்படும் பேழையை இப்போது நம் ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணை மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்னோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்தியர் ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இப்பள்ளி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளோ. நாங்கள் இப்புனித கோவில் உம்மை இடைவிடாது வழிபடவும் உம் திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். இன்று இக்கோவிலின் நேர்ந்தெழுப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. ஆமென். சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தமகனில் ஒன்றாக சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூயாவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம் புனிதரின் பாடல் பாடப்படும். அதன் நிறைவில் நம் ஆயரவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் சிறிய நன்றி அறிதல் கூட்டம் நடைபெறும். அனைவருக்கும் அசன விருந்து தயாராக இருக்கிறது. அனைவரும் ஆலயத்தில் அப்படியே அமர்வோம். நன்றி கூட்டம் முடிந்த பிறகு அசன விருந்தில் பங்கெடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.